அனைவருக்கும் ஆண்மனே அன்பு வணக்கம். அன்பு சொந்தங்களே, இந்த பதிவில் ஆசையும் கர்மாவும் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பார்ப்போம். அன்பர்களே, கர்மா என்னும் ஒரு கான்செப்ட் நம் நாட்டில் தான் இருக்கிறது. வேறெந்த சமயங்களிலும் நாட்டிலும் இவ்வளவு ஆழமாக அலசி பார்ப்பது இல்லை. அன்பர்களே, கர்மா என்றால் என்ன? நாம் செய்யும் ஒவ்வொரு செயலின் எதிர் விளைவுகள் தான் கர்மாவாக பரிணமிக்கிறது. அதாவது நாம் ஒரு செயலை செய்கிறோம், அந்த செயலின் எதிர் விளைவு, அதாவது நன்மை தீமை, கர்மாவாக வடிவம் அடைகிறது. அறிவியல் டார்வின் இதைத்தான் கூறினார். எந்த செயலுக்கும் ஒரு எதிர் விளைவு உண்டு என்று கூறினார். எவரி ஆக்ஷன் ஹேஸ் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்படி பார்த்தால் நம் வாழ்வை நிர்ணயிப்பது கர்மா என்றால் கடவுளுக்கு என்ன வேலை என்ற வினா எழுகிறது. ஒரு வேலையும் கடவுளுக்கு இல்லை. அவர் சர்வ சாட்சியாக இருந்து நம்மை கண்காணித்து கொண்டுதான் இருப்பார். தேவைப்படும் போது ஏதாயிலும் ஒரு உபாயத்தில் தோன்றி மறைவார். இதற்கு ஒரு வடிவம் கூறுகிறேன், கேளுங்கள். கர்மா என்பது நம்முடைய வங்கி கணக்கு போன்றது. அங்கே பணம் போடலாம், எடுக்கலாம். அது நம் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. வங்கி மேலாளர் யாதொரு தடையும் செய்ய மாட்டார், சாட்சியாகவே இருப்பார். ஒருவேளை நாம் விதிகளை மீறினால் மேனேஜர் நம்மை கண்காணிப்பார். எனவே நாம் செய்வது நன்மை தீமைகள் தான் கர்மாவாக வடிவம் எடுக்கிறது. எனவே கடவுளின் செயல் வங்கி மேலாளரின் செயல் போன்றதுதான். இந்த உண்மையை நன்கு புரிந்து கொண்டால் எதிர் வினைகளை குறைத்து ஜீரோ பேலன்ஸ் ஆக்கிவிடலாம். சரி அன்பர்களே, இந்த கர்மாவின் இருப்பிடம் எது என்ற கேள்வி அடுத்தபடியாக எழுகிறது. அதாவது நம் சித்தர் பெருமக்கள் ஆகாயம் என்கிறார்கள். மனித பிறப்பிற்கு முன்பும் மனித இறப்பிற்கு பின்பும் எண்ணங்களாக ஆகாயத்தில் சுற்றித் திரியும் என்கிறார்கள். இதனையே தற்காலத்தில் ஆகாசிக் ரெக்கார்டு, ஆகாய பதிவு என்று கூறுகிறார்கள். இதுவே பிறவி எடுத்த பிறகு எண்ணங்களாக இறங்கி வந்து மனிதனை தொற்றிக்கொள்கிறது. ஆகவே எண்ணங்கள் எல்லாம் நமது செய்களின் வடிவங்களே ஆகும். இதுவே இப்பிறவியின் கர்மாவும் ஆகும். சுருங்கச் சொன்னால், நமது துன்பங்களுக்கு காரணம் ஆசை, ஆசைக்கு காரணம் கர்மா, கர்மாவை கொண்டு வந்தது எண்ணங்கள், எண்ணங்கள் பிரபஞ்சத்தில் இருந்து வந்தது. அதனை தாங்கி பிடிக்காமல் விட்டுவிட்டால் கர்மா அகன்றுவிடும். தாவி பிடித்தால் கர்மா ஆரம்பமாகிவிடும். பிடிப்பதும் விடுவதும் நம் கையில் தான் உள்ளது. எனவே ஆசையை விடுவோம், கர்மாவை துளைப்போம். நன்றி. அருள்பெரும் ஜோதி, அருள்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருள்பெரும் ஜோதி.